السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. قال نبينا صلى الله عليه وسلم: إن لكل نبي رفيق ورفيقي يعني في الجنة உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, கடந்த பல வாரங்களாக இஸ்லாத்தின் மூன்றாம் ஹலீஃபா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எவ்வாறு ஏற்றார்கள், அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த பாசமும் நேசமும் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு ஒரு கண்ணியப்படுத்தினார்கள், எந்த அளவுக்கு ஒரு சிறப்பித்து கூறினார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்துவிட்டு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த நல்ல பண்புகள் என்னென்ன என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறு ஹலீஃபாவாக, அமீராக தெரிவு செய்யப்பட்டார்கள், அவர்கள் எவ்வாறு ஷஹீதாக்கப்பட்டார்கள், இந்த இரண்டு விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து வளர்ந்து 40வது வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஏகத்துவ மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை ஏற்று அதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சென்றார்கள். அங்கு சென்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு 10 ஆண்டு காலம் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து இந்த மக்களுக்கு மத்தியில் தெளிவான ஒரு மார்க்கத்தை விட்டு சென்று நம்மை விட்டு பிரிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்ட பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அவர்கள் கடைசி நேரத்தில் எனக்கு பிறகு அடுத்த தலைவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் என்று ஆளை குறிப்பிட்டு சொல்லி மரணித்து விட்டார்கள். எனவே எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான ஆண்டுகள், ஒரு 12 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். ஒரு நாள் மக்களுக்கு இமாமாக நின்று சுபுஹ் தொழுகையை நடத்திக் கொண்டு இருக்கும் போது அபூ லூலு ஃபைரோஸ் என்பவன், அவளுக்கு பின்னால் நின்றவன், அதற்கு முதல் சஃபில் நின்றவன், அவர்களை குத்தி விடுகிறான். அதன் காரணமாக அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த நேரத்தில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப அதிகமான சஹாபாக்கள் சொன்னாங்க, உமரே, நீங்கள் உங்களுக்கு பிறகு
உடைய மகன் அப்துல்லாவை நீங்கள் கலிஃபாவாக நியமிங்கள் என்று சொன்னபோது அது முடியாது, என்னுடைய மகனோ என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த பொறுப்புக்கு வரமாட்டாங்க என்று சொல்லி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று உலகத்திலே நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் 6 நபர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அந்த 6 நபர்களை நபிகள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த 6 பேர்களில் இந்த 6 பேரும் சேர்ந்து உங்களில் ஒருவரை கலீஃபாவாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 6 சஹாபாக்களை சொர்க்கத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட 6 சஹாபாக்கள். 1வது ஆளு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 2வது ஆள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 3வது ஆள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 4வது சஹாபி தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 5வது சஹாபி ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 6வது சஹாபி ஸஈத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 6 சஹாபாக்களையும் சுட்டிக்காட்டி இந்த 6 பேரில் ஒருவரை நீங்கள் தலைவராக கலீஃபாவாக எனக்கு பிறகு நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று 6 பேரையும் நியமித்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஷரத்தையும் வைத்தார்கள். நான் மரணித்து விட்ட பிறகு, என்னை அடக்கம் செய்து விட்ட பிறகு 3 நாட்களுக்குள் நீங்கள் கலீஃபாவை தேர்வு செய்ய வேண்டும். இன்னொரு ஷரத்தையும் சொன்னாங்க. இந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் கலீஃபா வரணும். இந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் கலீஃபா வரணும். உஸ்மானோ, அலியோ, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களோ, தொல்ஹாவோ அல்லது ஸஅத் இப்னு அபி வக்காஸோ, ஜுபைரோ, இந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் எனக்கு அடுத்து கலீஃபா வரணும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஷரத்து வைக்காங்க. என்னை அடக்கம் செய்து விட்ட பிறகு 3 நாட்களுக்குள் நீங்க கலீஃபாவை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு வாழும்போது சொல்லுவாங்க, எனக்கு பிறகு, அதாவது எனக்கு பிறகு நான் கலீஃபாவாக தேர்வு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அதாவது சாலிம் என்று சஹாபி அவர்களை நான் கலீஃபாவாக தலைவராக நியமிக்க ஆசைப்படுகிறேன். இன்னொரு ஆளு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த 2 சஹாபாக்கள் ஒருவர் இருந்தால் ஒருவரை நான் கலீஃபாவாக நான் நியமிப்பேன், ஆனால் இருவரும் இல்லையே என்று சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற சஹாபியும் சாலிம் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் மரணித்து விட்டார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த 2 பேரும் எனக்கு பிறகு இருப்பார்கள், ஆனால் இந்த 2 பேர்ல ஒரு ஆளைத்தான் நான் கலீஃபாவை நியமிப்பேன் என்று சொல்வார்கள், அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது 3 நாட்கள் இமாமாக நின்று தொழுக வைத்தவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்திற்கு பிறகு கலீஃபாவா வரக்கூடிய தகுதி யாருக்கு இருந்தது என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தான் வர வேண்டும். ஏனென்றால் நான் குத்தப்பட்டு விட்டேன், நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன், எனவே நான் நிற்கும் இடத்தில் இமாமாக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் நிற்க வேண்டும் என்றும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். எனவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரையும் குறிப்பிடாமல் மரணத்திற்கு பிறகு இவர்தான் தலைவராக வரணும், இவர்தான் கலீஃபாவாக வரணும் என்று யாரையும் குறிப்பிடாமல் 6 நபர்களை தேர்வு செய்து இந்த 6 நபர்களும் கூடி ஒருவரே கலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த உடனே அடக்கம் பண்ணி 3 நாட்கள் ஆகிவிட்டது. அடக்கம் பண்ணி 3 நாட்கள் முடியவில்லை. இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க இமாமா இருக்காங்க. என்ன செய்யறாங்க? எல்லா சஹாபாக்களையும் கூப்பிடுறாங்க. இந்த 5 சஹாபாக்களையும் தான் உள்பட ஆக மொத்தம் 6 பேர். 6 பேரையும் அழைத்து நாம 6 பேரும் போட்டியிட்டார் கலீஃபாவுக்கு ஆசைப்பட்டார், பிரச்சனை அதிகமா வரும். எனவே 3 நபர்கள் விலகி கொண்டால் ரொம்ப சுலபமாக இலகுவாக அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்யலாம். விலகி கொள்ளக்கூடிய 3 நபர்கள் யாரு என்று கேட்கிறாங்க. நம்ம 6 பேரையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுட்டி காட்டி 6 பேர்ல ஒரு ஆளை கலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். 6 பேருமே கலீஃபாவுக்கு போட்டியிட்டா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். எனவே நம்ம 6 பேர்ல 3 நபர்கள் விலகி கொண்டால் பிரச்சனைகள் வராது, சுமூகமாக அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்யலாம் என்று அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதே போன்று ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களும் விலகி கொண்டார்கள். நாங்கள் அந்த பதிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று விலகிக் கொண்டார்கள். விலகிக் கொண்டது மட்டுமல்ல, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய ஆதரவு உஸ்மானுக்கு என்று சொன்னார்கள்.
ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய ஆதரவு அலிக்கு என்று சொன்னார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க என்னுடைய ஆதரவு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு விலகிக் கொள்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் 3 நபர்கள் விலகிக் கொண்டார்கள். ஆக களத்தில் நிற்பது 3 நபர்கள். ஒரு ஆளு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு நபர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு நபர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 3 நபர்கள் நிற்காங்க. 3 நபர்கள் ஒரு ஆளு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க எனக்கு கலீஃபா வரணும் ஆசை கிடையாது, சுத்தமா எனக்கு விருப்பமே கிடையாது, நான் விலகிக் கொள்கிறேன். களத்தில் நிற்பது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் உஸ்மானுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிக்காங்க, இன்னும் சில பேர் அலி ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த கலீஃபா வரணும் என்று அவருடைய சிறப்புகளை சொல்லி ஆதரவு தெரிவிக்காங்க. அவ பிரச்சனைகள் வரக்கூடாதற்காக வேண்டி ரொம்ப சுமூகமான முறையில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்கிறார்கள். எப்படி என்றால் ஒரு அலி ரலியல்லாஹு அவரை சந்திக்காங்க. அலியே, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அது மட்டுமல்ல இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், அது மட்டும் கிடையாது, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மணமுடித்து இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு அதிகமான சிறப்பு இருக்கு. நான் உஸ்மானை கலீஃபாவாக தேர்வு செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, கட்டுப்படுவீர்களா என்று கேட்கிறார்கள். நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு, நான் உஸ்மானே கலீஃபாவை தேர்வு செஞ்சா நீங்க அவர்களே கலீஃபாவை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்க, உஸ்மான் ரலியல்லாஹு கலீஃபாவை வந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சந்தித்து கேட்காங்க, உஸ்மானே, நீங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அது மட்டுமல்ல வயதில் மூத்த ஆளு, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை மணிமுடித்த நபர், இப்படி இருக்கும்போது நான் அலி ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக தேர்வு செஞ்சா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபோது, அலி ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா வந்தா எனக்கு அந்த ஆட்சேபனை கிடையாது என்று இருவரும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனா மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்கள், அடுத்த கலீஃபா யாரு என்ற ஒரு எண்ணத்தில், ஒரு ஆசையில், எதிர்பார்ப்போடு சஹாபாக்கள் இருக்காங்க. ஒரு நாள் சுபஹ் தொழுகை முடிந்தது. மிம்பரில் ஏறினார்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உரை நிகழ்த்தி விட்டு சொன்னாங்க, உஸ்மான், உங்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்லிவிட்டு, இந்த நேரத்தில் உஸ்மானை நான் கலீஃபாவாக தேர்வு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்த நபராக உடனே பைஅத் செஞ்சாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். எல்லாரும் மலமலா என்று எழுந்து பைஅத் செய்தார்கள், கலீஃபாவாக தேர்வு செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் கலீஃபாவாக தேர்வு செய்யணும், அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் பிடிக்கலையா உங்களுக்கு என்றால் அப்படி கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த ஆளுதான், உயர்ந்த ஆளுதான். அவர்களை விட கொஞ்சம் கூடுதலான சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு உண்டு. ஒன்று என்ன, வயதில் மூத்த ஆளு. இரண்டாவது சிறப்பு என்ன, ஹிஜ்ரத் 2 ஹிஜ்ரத் செஞ்சாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தான் வந்தாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து அபிசினியா நாட்டுக்கு போனாங்க, ஒரு ஹிஜ்ரத். அதற்கு பிறகு மக்கா மீண்டும் மதீனாவுக்கு போனாங்க, 2 ஹிஜ்ரத். மூன்றாவது சிறப்பு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை மணமுடித்த ஆளு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆளை தான் மணமுடிச்சாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை மணமுடித்த ஆளு. அப்ப வயதில மூத்த ஆளு, 2 ஹிஜ்ரத் செஞ்ச ஆளு, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளை மணமுடித்தவர்கள். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டும்போது ஒரு கல்லை தூக்கி வைக்காங்க. அதற்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கி வைக்க சொன்னாங்க. அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கி வைக்க சொன்னாங்க. அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஒரு கல்லை எடுத்து வையுங்க என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தின் 3ஆம் கலீஃபாவாக, உமர் ரலியல்லாஹுவுக்கு அடுத்து கலீஃபாவாக தேர்வு செய்தார்கள். இது தேர்வு செஞ்சு எத்தனை ஆண்டு இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு 12 ஆண்டுகளும் 12 ஆண்டுகளும் 11 மாதங்களும் 14 நாட்களும் முஹர்ரம் மாதம் பிறை 4 கலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 24, முஹர்ரம் மாதம் பிறை 4. அதற்கு பிறகு ஒரு 13 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியுள்ள ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளும் 11 மாதங்களும் 14 நாட்களும் ஆட்சி செய்தார்கள் இந்த உலகத்தில். இதுல முந்தைய 6 ஆண்டுகள் எந்த பிரச்சனையுமே கிடையாது. முந்தைய 6 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய ஆட்சிக்கு. பிந்திய 6 ஆண்டுகளும் சில மாதங்களும், பிந்திய 6 ஆண்டுகளும் சில மாதங்களும் சில பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை? அது மட்டுமல்ல,
அவருடைய ஆட்சியை எந்த குறையும் சொல்ல முடியாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் அவர்கள் சரியாக செய்தார்கள். அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மதீனாவை வெள்ளங்கள் தாக்கி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அதை தடுத்து நிறுத்த ஒரு சுவரை ஏற்படுத்தினார்கள். அதில் மதீனாவுக்கு வரும் வெள்ளத்தை திசை திருப்ப ஒரு நீரோடையை உருவாக்கினார்கள். மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்தினார்கள். முக்கிய நகரங்களில் சாலைகளை அவர்கள் அமைத்தார்கள். விருந்தினர் இல்லங்கள் உருவாக்கினார்கள். தாவா பணி, இஸ்லாத்தின் மக்களை அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்தார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை போதிப்பதற்காக வேண்டிய சில முக்கியமான சஹாபாக்களை நியமித்து அந்த இஸ்லாத்தை போதித்தார்கள். அதைவிட முக்கியமான சேவை என்னவென்றால், உலக மக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். இவரெல்லாம் முக்கியமான சேவைகள் செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி இருக்க எப்படி பிரச்சனை உருவாகுது என்றால், அவருடைய வளர்ப்பு மகன் முஹம்மது இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது, இவர் ஒரு அனாதை, பாப்பாவும் கிடையாது, உம்மாவும் கிடையாது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வளர்க்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். வளர்த்து வாலிபனா ஆன பிறகு எனக்கு பதவி வேணும், என்னையும் ஒரு நாட்டுக்கு, ஒரு ஏரியாவுக்கு கவர்னராக, ஆளுநராக நியமிங்கள் என்று பதவியை கேட்கிறார். ஆனா பதவிக்கு தகுதி இல்லாத ஆளு, எப்ப உனக்கு தகுதி கிடையாது, ஒரு சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல, தகுதி இருக்கா, தகுதி இல்லாம நான் எப்படி பதவியை தர முடியும் என்று தன்னுடைய வளர்ப்பு மகனை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டவுடன் அவர் கோபித்துக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு போய்விட்டார், ஈஜிப்துக்கு போய்விட்டார். பாருங்க, வளர்த்தகடா மார்பிள் பாயடா என்று சொன்னதன் மாதிரி இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு மகன் முஹம்மது உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக அங்க ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது, இவர் சின்ன பையன். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது அந்த நேரத்தில் பிறந்தவர் தான் இந்த முஹம்மது. அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது இவர் பிறக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தா போகும்போது ஒரு 2.5 வயசு இருக்கும் இல்லையா, ஒரு 2.5 வயசு இருக்கும். இந்த நேரத்துல சின்ன பையன். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மதை யார் எடுத்து வளர்க்கான்னு சொன்னா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்காங்கன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு விதவை பெண்ணாக இருந்தவருக்கு பிறந்தவர் தான் முஹம்மது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு மரணித்து விட்ட பிறகு அவனுடைய மனைவி விதவியாக ஆகிட்டாங்க. அவங்கள மணிமுடித்தார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் மகன் இவர் வளர்ப்பு மகனாக ரலியல்லாஹுக்கு வருகிறார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, மிகப்பெரிய பிரச்சனைக்கு முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் இவங்களும் காரணமா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மதும் காரணமா இருந்தாங்க. நம்ம நினைக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு மகனா இப்படி செஞ்சாங்க, அவங்களா உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக எழுந்தாங்க என்று நினைக்கலாம். ஆனா வளர்த்தது அலி ரலியல்லாஹு அவர்கள் சரியாத்தான் வளர்த்தாங்க, எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது அவங்க ஒரு ஆட்டை கடனாக வாங்கியிருந்தார்கள். சில பணங்காசுகளை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கவில்லை. காசு பணம் கொடுத்தவர் முறையிட்டார் ஹலிஃபாவிடம், கடன் கொடுத்தவர் முறையிட்டார் ஹலிஃபாவிடம். அப்ப உடனே ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு, அப்பா வாங்கி கடனை திருப்பி கொடுக்க கூடாதா, குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க கூடாதா, நீ என்ன வேலை செய்கிறா என்று கண்டித்தார்கள். கண்டித்தவுடன் கோபம் வந்துருச்சு. எப்படி கண்டிக்கலாம் என்று கோபித்துக் கொண்டு இவரும் எகிப்து நாட்டுக்கு போய்விட்டார், ஈஜிப்துக்கு போய்விட்டார். அங்க போய் சில பிரச்சனைகளை கிளப்புகிறார். இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு சரியில்லை, அவங்க சரியில்லாத ஒரு ஆளு, ஒரு நீதி இல்லாத ஆளு, சும்மா இல்லாத பொல்லாத சொல்லி அங்க சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். இப்படி இருக்கும்போது அது மட்டும் கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியின் போது சில ஆளுநர்களை, சில நாட்டின் கவர்னரை மாற்றுகிறார்கள். ரலியல்லாஹு அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட கவர்னராக நியமிக்கப்பட்ட சில முக்கியமான சஹாபாக்களை எல்லாம் மாற்றி விட்டு தனது சொந்தக்காரங்களை எல்லாம் வைக்காங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். பஸ்ராவில, கூஃபாவில, அதுல எகிப்தில, அதுபோல் சிரியாவில, இப்படி எங்கெல்லாம் ஆளுநர்கள் தேவையோ, கவர்னர் தேவையோ, அங்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்பட்ட பெருமரு சஹாபாக்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற பெருமரு சஹாபாக்கள் எல்லாம் நீக்கிவிட்டு அடுத்த கவர்னர் நியமிக்கும் போது தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் நியமிக்கிறார்கள். எல்லாமே பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்ப தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே அங்க கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். இது ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. என்ன, நல்ல சிறந்த சஹாபாக்கள், உயர்ந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களால் கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆட்களை எல்லாம் நீக்கிவிட்டு அடுத்த கவர்னரை போட வேண்டியதுதான்.
ஆனா சொந்த பந்தங்களை எல்லாம் பதவியில் உள்ள நுழைக்கிறாங்களே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சில பேருக்கு சில உள்குமுறல் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னா, இந்த மாதிரி அங்கங்க சில நாடுகள்ல ஏரியாக்கள்ல இருக்கிற கவர்னர்கள் இவங்க சொல்ல கேட்கறது கிடையாது. ஏன் கேட்கறது கிடையாதுன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு இயற்கையாவே ரொம்ப ஒரு அமைதியான ஆளு, ரொம்ப வெக்கப்படக்கூடிய ஒரு ஆளு, ரொம்ப ரொம்ப அது இறக்க குணம், அது மட்டுமல்ல ஒரு வெகுளியான ஆளும் கூட. யாரும் அடிச்சாலும் குடிச்சாலும் இதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளு. அப்ப இவங்களுடைய பலைகுணத்தை பயன்படுத்தி கொண்டு ஆங்காங்க கவர்னரா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவங்க சுய இஷ்டத்திற்கு செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப யாரும் சொல்ல கேட்கறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது என்று நினைத்து ஒரு நன்மைக்காக நல்ல விஷயத்திற்காக வேண்டி நம்ம சொந்த பந்தங்களை போட்டா நம்ம சொன்னா கேட்பாங்க என்ற அர்த்தத்தில் அவருடைய எல்லாத்துக்கும் பதவியும் சொந்தக்காரங்க தான் இருக்கணும் என்ற ஆசை கிடையாது. சொந்த மன்னங்களை போட்டா நம்ம சொன்னா கேட்பாங்களே என்ற அர்த்தத்தில் அங்கங்க இருக்கிற கவர்னர்களை எல்லாம் நீக்கிவிட்டு பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க என்ன செய்றாங்க, கவர்னராக நியமிக்கிறாங்க. உதாரணமா எகிப்தில் அவங்க சொந்தக்காரங்க, பஸ்ராவில சொந்தக்காரங்க, சிரியாவில சொந்தக்காரங்க, கூஃபாவில சொந்தக்காரங்க, இது சொந்தக்காரங்க எல்லாம் நியமித்தார்கள். இதுவும் மக்களுக்கு மத்தியில ஒரு உள்குமுறல் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன், பொதுவாகவே என்னைக்குமே யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இல்லையா, எங்கடா பையன் ஒரு ஓட்டை இருக்கு உள்ள நுழைஞ்ச ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், இன்னைக்கு நிறைய குழப்பி விட்டார்கள் யூதர்கள், கொள்கை ரீதியா மார்க்கம் ரீதியா நிறைய குழப்பி விட்டார்கள் யூதர்கள் இல்லையா. அப்ப பெயர் வைக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா நெட்ல ஏகப்பட்ட பெயர். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்க சகோதரனா பாத்தீங்கன்னா நெட்டை பார்த்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, ஏதாவது அர்த்தத்தை எழுதியிருப்பான், அதை பார்த்து பேர் வைக்காங்க. அப்ப எல்லா விதத்திலும் இஸ்லாத்தை குழப்ப வேணும் என்ற எண்ணத்தில் களமிறங்கி விட்டார்கள் யூதர்கள். இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி, அதே போன்ற அன்றைய காலத்தில் இதெல்லாம் தெரிந்து கொண்ட இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன் யமன் நாட்டை சார்ந்தவன், தன்னை முஸ்லிமாக அடையாளம் காட்டிக்கொண்டு மதீனா நகருக்கு வருகை தருகிறான். மதீனா நகருக்கு வந்து ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப பிரியம் இருப்பதே போன்றும், சஹாபாக்களை ரொம்ப நேசிப்பதே போன்றும், அந்த சஹாபாக்களில் குறைஷ குலத்தவர்கள் மீது ரொம்ப அதிகமான பிரியம் இருப்பதே போன்றும், அதே போன்று மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மதீனாவில் இருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா இதெல்லாம் பார்க்க இப்னு சபா உஸ்மானுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா என்று. ஆனா மதீனால பாத்தீங்கன்னா சில பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய ஆளு குறைஷி குலத்தை சார்ந்தவங்க வரணும், அது பனு உமையா கோத்திரத்தை சார்ந்த உஸ்மான் வந்திருக்காங்க என்று ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டுமல்ல, ஆங்காங்க கவர்னராக இருப்பவர்களும் பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இப்படிலாம் சில பிரச்சனை இருக்கு. இது நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த இப்னு சபா என்ன செய்யறான், செயல்பட ஆரம்பிக்கான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவரை இங்க மதீனாவில் இருக்காத, நீ எங்கேயாவது போ என்று துரத்தி விடுகிறார்கள். அவங்க மதீனாவை விட்டு வெளியே ஊருக்கு வாரான், வந்து கூஃபாவுக்கு போறான், அங்க மக்களை திரட்டுதான். பஸ்ராவுக்கு போறான் இப்னு சபா, ஒரு யூத முஸ்லிமார் நடிச்சுக்கிட்டு அங்கேயும் மக்களை திரட்டுதான். அதே போன்று சிரியாவுக்கு போறான், அங்கேயும் மக்களை திரட்டுதான். அவனுக்கு ஆதரவு கிடையாது. கடைசியாக எங்க வாரான் சொன்னா, எகிப்துக்கு வாரான். வந்து அவன் என்ன செய்றான் தெரியுமா, மதீனாவுடைய எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி சரியில்லாத ஆட்சி, மக்கள் அதிருப்தியா இருக்காங்க, அது மட்டும் கிடையாது தனது சொந்த பந்தங்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பில் ஆட்சியில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க என்று வதந்திகளை பரப்ப ஆரம்பிக்கிறான் எகிப்தில் அந்த இப்னு சபா என்பவன். இவனுடைய பிரச்சாரத்தின் வலையில் சிக்கியவர்கள் தான் ஹுதைஃபாவுடைய மகன் முஹம்மதும் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மதும் இரண்டும் சிக்கிவிட்டார்கள். ஏன், இந்த ரெண்டு பேருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு பிடிக்கவில்லை, அவர்கள் மீது ஒரு கோபம். எனவே இவர்களோடு சேர்ந்து இவர்களும் களத்தில் இறங்கிறார்கள். எகிப்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் 600 பேர் கொண்ட ஒரு குழு மதீனா நகருக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வர்றவங்க எப்படி வராங்க சொன்னா, ஆட்சியை அகற்றணும், உஸ்மானை கொலை செய்ய போறோம், எதிர்த்து போர் செய்ய போறோம் என்று வெளிப்படையாக சொல்லாம பார்க்கிற மக்கள்கிட்ட நாங்க உம்ராக்கு போறோம், அப்ப ரஜபு மாதத்துல வந்து ஹஜ்ஜுக்கு வர முடியாது இல்லையா, அதனால நாங்க உம்ராக்கு போறோம், உம்ராக்கு என்று சொல்லிக்கொண்டு, ஆனா உள்நோக்கம் என்ன, மதீனாவை கைப்பற்றணும், உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யணும், ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது தலைமையிலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு மகன் முஹம்மது தலைமையிலும் 600 பேர் கொண்ட ஒரு குழு மதீனா நகரை நோக்கி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த எகிப்தில் ஆட்சியாளராக யார் இருந்தாலும் சொன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்காங்க.
அவங்களை நீக்கி விட்டுதான் தன்னுடைய சொந்தக்காரராகிய அப்துல்லாஹ் இப்னு ஸரஆ என்று சொல்லக்கூடிய மனிதரை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினாங்க எகிப்தில. இது ஒரு பிரச்சனை. அப்ப இதைத்தான் முக்கியமா பிரச்சனையாக வச்சு பிரச்சனை செஞ்சாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மதும், ஹுதைஃபா ரலியல்லாஹு மகன் முஹம்மதும், இந்த இப்னு சபாவும், இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சிறந்த ஆளு, உயர்ந்த ஆளு, உமர் ரலியல்லாஹு அவர்களால் கலீஃபாவாக ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளு, அவரை உஸ்மான் நீக்கிவிட்டு தன்னுடைய சொந்தக்காரரை வைத்து விட்டாரு என்று இந்த கலீஃபா பதவி நீக்கத்தை வைத்துத்தான் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கி ஒரு 600 பேர் கொண்ட ஒரு குழுவை கிளப்பி கொண்டு மதீனா நகருக்கு வாராங்க. மக்கள் யாரும் கேட்டா எங்க போறீங்க? உம்ராக்கு போறோம் என்று சொல்வது. ஆனா தெரிஞ்சிச்சு 600 பேர்ல ஒரு ஆள் எப்படியும் காட்டி கொடுக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா? அவ என்ன செய்யறாங்க? அந்த எகிப்துடைய கவர்னர் அப்துல்லாஹ் இப்னு ஸரஆ என்பவருக்கு தகவல் போயிருது. அவர் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கடிதத்தை எழுதி 600 பேர் கொண்ட குழு, முஹம்மது அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் தலைமையில் வரக்கூடிய 600 பேர் கொண்ட குழு உம்ராக்கு வரல, மதீனாவை கைப்பற்றி உங்களை தாக்கிவிட்டு உங்களை கொலை செய்துவிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகிறார்கள் என்று கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார்கள். எகிப்தின் நாட்டின் கவர்னர் அவங்க வந்து விட்டார்கள். 600 பேர் கொண்ட குழு உம்ரா என்ற பெயரில் மதீனா நகர எல்லை பக்கத்தில் வந்து இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம போனா சரி வராது என்று நினைத்து தன்னுடைய சகலை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்காங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க, நீங்க போங்க, நீங்க போய் பேசுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. எப்ப என்ன விஷயம், ஏன் வந்திருக்கீங்க, என்ன விவரம் என்று கேட்கிறார்கள். அப்போ அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க, நான் வந்து உம்ராக்கு வரல, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவங்களுடைய ஆட்சி சரியில்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு கேட்காங்க, என்ன காரணம், அவங்க ஆட்சியில் என்ன தப்பு நடந்துச்சு, இதை வச்சு ஆட்சி அகற்ற வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று என்ன காரணம், இதை வச்சு சொல்றீங்க என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும்போது ஒரு 7 விதமான காரணங்கள் சொல்கிறார்கள். இதுக்கு முன்னால உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொன்னா அலியே நீங்க போங்க, நீங்க போகும்போது நீங்க மட்டும் போகாதீங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுமையா யாசிருக்கு பிறந்த மகன் அம்மார், அந்த சுமையா யாசிர் இருவரும் இஸ்லாத்தின் முதல் தியாகிகள். அவங்களுடைய மகன் அம்மார், அவங்க சிறந்த ஆளு, உயர்ந்த ஆளு, அவங்களையும் அழைத்து ஒன்னா கூட்டிகிட்டு போங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். நீங்க மட்டும் போகாதீங்க, உங்களோடு அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும் கூட்டிகிட்டு போங்க என்று சொல்கிறார்கள். ஏன் சொன்னாங்க சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மாரை கொலை செய்யக்கூடிய கூட்டம் அநியாயமான கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். லா தக்துலுக யா அம்மார் ஃபிஅத்தன் பாகியா, அழிச்சாட்டியும் செய்யக்கூடிய கூட்டம் உண்மை கொலை செய்யும் அம்மாரை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இவர் இருக்கும் கூட்டத்தை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்க, அம்மார் ரலியல்லாஹு இருக்கும் கூட்டத்தை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்க. அதனால நீங்கள் போகும்போது அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும் ஒன்னாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்ல அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்தார்கள். நான் வரல என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கு பிறகு 7-8 முறை தூது விட்டாங்க, வர சொல்லி நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்னா பெரும்பாலும் சஹாபாக்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியின் மீது சில அதிருப்தி. அப்ப இதனால அம்மார் ரலியல்லாஹு அவர்களும் நான் வர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவங்க போனாங்க. போய் 600 பேர் கொண்ட குழுவை சந்தித்து, ஏப்பா உஸ்மான் ரலியல்லாஹு நல்ல மனுஷன், உயர்ந்த மனுஷன், ஒரு சிறந்த ஆளு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு ஆளு, அவங்களை கொலை செய்யணும், ஆட்சியை பிடிக்கணும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கீங்களே, என்ன காரணம், அப்படி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க என்று அலி ரலியல்லாஹு கேட்கும்போது அவங்க 7 விதமான காரணம் நிறைய இருக்கு, நிறைய குற்றச்சாட்டு. அது ஒண்ணுக்கும் இல்லாத குற்றச்சாட்டு தான். அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒண்ணுக்கும் இல்லாத குற்றச்சாட்டு. அது ஒண்ணு என்ன, பொது இடங்களை எல்லாம் அரசுடைமையாக ஆக்கிவிட்டார். பொது இடங்கள் இருக்கலாம், இந்த பொது இடங்களை எல்லாம் அரசுக்கு சொந்தமாக ஆக்கிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அரசுக்கு சொந்தமாக ஆக்கிவிட்டார், அப்ப யாரும் உள்ள போக முடியாது, யாரும் ஒட்டகத்தை மேய்க்க முடியாது, யாரும் குடியிருக்க முடியாது. எனவே எல்லா இடத்தையும் கிடையாது, சில முக்கியமான இடங்கள் எங்கெல்லாம் ஒட்டகங்கள் மேயுமோ அந்த இடங்களை எல்லாம் அரசுக்கு சொந்தமாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆக்கிவிட்டார்கள் என்று வந்தவர்கள் சொல்ல, அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நிறைய ஒட்டகங்கள் ஜகாத் ஒட்டகமா நிறைய வருது, ஜகாத் ஒட்டகங்கள் நிறைய வருது, அந்த ஒட்டகங்கள் மேய இடம் வேண்டும். அப்ப ஒட்டகங்கள் மேயக்கூடிய இடத்தை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அரசுக்கு சொந்தமா ஆக்கியிருக்காங்க. ஒட்டகம் மேய்ந்து நன்றா கொளுத்தா தான் உங்களுக்கு ஜகாத்தா தர முடியும் இல்லையா? இது என்ன தவறு இருக்கு என்று அலி ரலியல்லாஹு சொன்னார்கள். அடுத்த குற்றச்சாட்டு என்னவென்றால்,
தகுதியில்லாத இளைஞர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அதுவும் புதிய புதிய நபர்களுக்கு பதவியில் அமர்த்திருக்கிறார் உஸ்மான் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. இளைஞர்களுக்கு பதவி கொடுத்து விட்டார். எத்தனையோ பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கும்போது அவங்கள பதவியில் வைக்காம சின்ன சின்ன பையங்களை வந்து பதவியா வைக்கணும் என்று கேட்டார். சொன்னார்கள், ஏன் வைக்க கூடாதா? தகுதி இருந்தா இளைஞர்கள் பதவிக்கு வரக்கூடாதா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா 18 வயசு சிறுவன், அந்த சிறுவனை ஒரு யுத்தத்திற்கு தளபதியாக நியமித்து அந்த சிறுவருக்கு பின்னால் எங்கெல்லாம் போங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் சொல்ல அனுப்பி வைக்கலையா? அவங்களும் எவ்வளவு சிறந்த ஆளு, எவ்வளவு உயர்ந்த ஆளு என்று இவங்க பதில் சொன்னாங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்னவென்றால் இஸ்லாத் அதாவது குர்ஆனை அவர் ஒன்று சேர்த்த குர்ஆனை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற எல்லா குர்ஆனையும் எரித்துவிட உத்தரவு சொன்னார். இது எப்படி செய்யலாம்? குர்ஆனை அழித்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, இங்க வாங்க, குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்கரா ஆரம்பத்தில் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் மாயிதா, சில குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா முதல் சூறாவா இருக்கும், சூரத்துல் குரைஷ் முதல் சூறாவா இருக்கும், சூரத்துல் மாஊன் முதல் சூறாவா இருக்கும். இப்படி மாத்தி ஆக மொத்தம் எந்த ஒரு ஆயத்தும் எந்த சூறாவும் விடுபடவில்லை. ஆனா பின்னால் உள்ளது முன்னால பின்னால இப்படி எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருந்தா சரி வராது, காலப்போக்கில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்ற எண்ணத்தில் தான் சூறாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மற்ற குர்ஆன்கள் எல்லாம் இருந்தா சரி வராது, அது தீ விட்டு கொளுத்திருங்க என்று சொன்னார்கள். மக்கள் குழம்பாமல் இருப்பதற்காக வேண்டிதான் இந்த நன்மையை செய்தார்கள். இது என்ன தப்பு என்று அறியல்லார்கள் பதில் சொன்னார்கள். அடுத்து நான்காவது என்ன? ஹஜ்ஜுக்கு போனா இந்த மினா முஸ்தலிஃபா அரஃபால தங்கி விட்டு அடுத்து வரும்போது மினா முஸ்தலிஃபால சொன்னா 4 ரக்காத்துக்கு பகரமாக 2 ரக்காத்து கஸ்ர் தொழுகணும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்க தெரியுமா? வருஷம் ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மினா முஸ்தலிஃபால வந்து கஸ்ர் தொழுகையை சுருக்காம இஷா லொஹரு அஸ்ர் 4 ரக்காத்தா தொழுதார்கள், தொழுவித்தார்கள். இது எப்படி செய்யலாம்? அல்லாஹ்வே சலுகை தந்திருக்கும் போது ஏன் சுருக்கணும் என்று ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அலி அல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம்பா, மக்கா அவங்க சொந்த ஊரு, உஸ்மானுக்கு மக்கா சொந்த ஊர் நினைச்சிருக்கலாம், நினைச்சு அந்த ரக்காத்துகளை சுருக்காம அப்படியே தொழுதிருக்கலாம். இது என்ன தப்பு இருக்கு என்று பதில் சொன்னார்கள். 5வது குற்றச்சாட்டு என்ன? சொந்த பந்தங்களை அதிகமாக நேசிக்கிறது மட்டும் கிடையாது, பதவியும் கொடுத்திருக்காங்க என்று குற்றச்சாட்டு. சொந்த பந்தங்களை நேசிப்பது தப்பா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொந்தத்தை நேசிக்கலையா? ரசூலுல்லாஹ் சொந்தத்தை நேசிக்கலையா? நேசித்திருக்காங்க. இது என்ன தவறு என்று பதில் சொன்னார்கள். 6வது என்ன? அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை கவர்னராக நீக்கிவிட்டு, எகிப்தில் கவர்னராக இருந்த நீக்கிவிட்டு தன்னுடைய சொந்தக்காரர் அப்துல்லாஹ் இப்னு ஸரஆ என்பவரை நியமித்தார்கள். அவரை நீக்கிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மதை அடுத்து பதவியில் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் முடியாது, நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க என்று சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிவிட்டு அவங்க சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பிவிடுகிறார்கள். அவங்க சரி போகலாம் என்று இருக்காங்க. அந்த வந்த கூட்டம் 600 பேர் கொண்ட கூட்டமும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிடலாம் என்று கிளம்பி ரெடியா இருக்காங்க. அவர்களை சமாதானப்படுத்தி விட்டார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்க வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு வந்து, உஸ்மான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை சொந்தமனுடைய பேச்சை கேட்டு நீங்க எதுவும் செய்யாதீங்க, பின்னால பிரச்சனை வரும். முஆவியா ரலியல்லாஹு சொல்ல கேட்டு, மர்வான் ரலியல்லாஹு சொல்ல கேட்டு, இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்ல கேட்டு நீங்க ஒவ்வொன்றா செஞ்சீங்க, இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், அடிக்கடி சொல்றது உண்டு, சொந்தமனுடைய பேச்சை கேட்டு இது செய்யாதீங்க, பின்னால பிரச்சனை வரும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சா இல்லையா? அதனால தெரிஞ்சுக்குங்க, நீங்க கரெக்டா நடங்க, பலவரை கூப்பிட்டு ஆலோசனை செய்யுங்க, சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு ஆலோசனை செய்யாதீர்கள். ஏன்னா அப்படி செஞ்சா அடுத்து பிரச்சனைக்கு வருவாங்க. அடுத்து கூஃபாவிலிருந்து வருவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க, மற்ற நாட்டிலிருந்து வருவாங்க, பிரச்சனையை உண்டு வர வேண்டாம் என்று சொன்னவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு செய்றாங்க, மதீனாவில் இருக்கிற மக்களை மட்டும் ஒன்று கூட்டி பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில, மக்களே, நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் ஒழுங்காக நடப்பேன், ஒழுங்காக ஆட்சி செய்வேன். அவங்க ஆட்சியை குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாது, அவங்க செஞ்சது நன்மைக்காக செஞ்சாங்க, மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் செய்யலாம் உங்களுக்கு தவறா தெரிகிறது, தவறா புரிஞ்சுக்கிட்டீர்கள், எனவே இனிமேல் நான் கரெக்டா ஆட்சியை நடத்துவேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே மக்களுக்கு மத்தியில் மன்னிப்பு கேட்காங்க. நான் ஆட்சியில் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க என்று மன்னிப்பு கேட்கிறார்கள்.
மன்னிப்பு கேட்டு முடிய மக்கள் இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர் ஒரு ஆளு மர்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய கடிதம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரை, அவர்களுடைய ஊழியர், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒட்டகம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நடக்கிறது எதுவுமே, அடுத்து நடக்க போறது எதையுமே உஸ்மான் ரலியல்லாஹுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யறாங்க, மர்வான் வேகப்பட்டு இப்படி நம்ம வந்து மன்னிப்பு கேட்பதா, இவளுக்கு பயன் நடப்பதா, வந்த கூட்டத்தை கொலை செய்யாம விடக்கூடாது என்ற எண்ணத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு தெரியாம அவங்களுடைய கடிதத்தை எடுத்து எழுதி எகிப்து நாட்டின் கவர்னருக்கு இந்த மாதிரி 600 பேர் கொண்ட ஒரு குழு உம்ரா என்ற பெயரில் வந்து மதீனாவை தாக்கி உஸ்மானை கொலை செய்ய வந்தாங்க, அவங்க எகிப்துக்கு வந்து விட்டால் கொலை செய்து விடுங்கள் என்று எழுதி இப்படிக்கு உஸ்மான் என்று கையெழுத்து போட்டு உஸ்மான் ரலியல்லாஹு பயன்படுத்தக்கூடிய முத்திரையும் குத்தி அதை மடிச்சு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஊழியர் அபுல் ஆவர் என்று சொல்லக்கூடிய சஹாபியிடம் கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒட்டகத்தில் ஏற்றி வைத்து அனுப்பி வைத்து விட்டார் மர்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த கூட்டம் இங்க பேசிட்டு இருக்காங்க, நான் பேசியாச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு பேசியாச்சு, அவங்க ஆட்சி ஒழுங்கா நடத்துவாங்க என்று வந்த கூட்டத்திடம் ரலியல்லாஹு பேசிக்கொண்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு நபர் தூரத்தில் ஒட்டகத்தில் போய்கொண்டு இருக்கிறார். இருந்தவங்க பார்த்துட்டாங்க, நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், அங்க தனியா ஒரு நபர் ஒட்டகத்துல வாகனத்தை வேகமா போறாரு என்று நினைத்து சந்தேகப்பட்டு போற ஆழம் அடக்கி குடிச்சு அங்க சோதனையிட்டால் ஒரு தபாலை பிரித்து பார்த்தால் எகிப்திலிருந்து வந்த 600 பேரே கொலை செய்யுங்கள் ஆட்சியாளரை அப்துல்லாஹ் சரஹா அவர்களே என்று எழுதி இப்படிக்கு உஸ்மானிய முத்தரை வந்த ஆளும் உஸ்மானிய ஊழியர் ஒட்டகமும் உஸ்மானிய ஒட்டகம். ஆஹா, நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்மை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார் உஸ்மான் என்று தெரிந்து கொண்டு சும்மா விடக்கூடாது. ரலியல்லாஹுடைய பேச்சு கேட்டு போனோம், ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு இன்னும் திருந்தல என்ற எண்ணத்தில வராங்க. ஆனா இதுல எதுவுமே தெரியாது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு. அடுத்த நாள் நடக்கக்கூடிய முக்கியமான இந்த பிரச்சனைக்கு காரணம் மர்வான் ரலியல்லாஹு அவங்களா தான் இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கூட்டம் 600 பேரை கொண்ட கூட்டம் என்ன செய்து உடனே ரலியல்லாஹு அவங்களை அழைத்துங்க, வாங்க உங்க பேச்சை கேட்டு நாங்க கிளம்புனோம். பாத்தீங்களா, இது யாரு கடிதம், இது யாருடைய கையெழுத்து, இது யாருடைய முத்திரை, இந்த ஊழியர் யாரு, இந்த ஒட்டகம் யாருடையது, உஸ்மானுடைய வேலையை பாத்தீங்களா, இனிமே நாங்க இந்த ஊரை விட்டு போக மாதிரி இல்லை, மதீனாவை கைப்பற்றி உஸ்மானை கொலை செய்யாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அங்க சபதம் எடுத்து எங்களுக்கு ஆதரவாக அங்கு அலியே இருக்க வேண்டும் சொல்கிறார்கள். சாயிலே நீங்கள் இருக்கணும், ஜுபைரே நீங்கள் இருக்கணும், பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கும் தபாலை எழுதி இப்படிக்கு அலி, இப்படிக்கு சாயிது, இப்படிக்கு ஜுபைர், இப்படி பெரும்பெரும் சஹாபாக்களுடைய பெயரை எல்லாம் லெட்டரில் போட்டு அவர்களே எழுதி மற்ற சஹாபாக்களுடைய பெயரை பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கும் தபாலை கொடுத்து கூஃபாவிலிருந்து, பஸ்ராவிலிருந்து, சிரியாவிலிருந்து, மீண்டும் எகிப்திலிருந்து ஆட்களை எல்லாம் வரவைத்து விட்டார்கள். வரவைத்து ஒன்றும் செய்ய முடியல. மதீனாவிற்கு மக்களுக்கு எச்சரிக்கை, எங்களை யாரும் எதிர்க்க கூடாது, யாரும் எதிர்த்தால் தலை தரையில் விடும் என்று சொன்னார்கள். பேசி முடிவெடுத்து உள்ள சடார் என்று நுழையணும், மதீனாவை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி வந்த கூட்டங்கள் எல்லாம் பல நாடுகளிலிருந்து கூட்டங்கள் வந்து விட்டது, அதிகமான கூட்டம் கூடிவிட்டது உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு எதிராக. உடனே ரலியல்லாஹு போனாங்க, ஏங்க நான் எவ்வளவோ சொன்ன கேட்டீங்களா, இன்னைக்கு பாருங்க உங்க சொந்த மனுடைய பேச்சை கேட்காதீங்க சொன்ன, இன்னைக்கு லெட்டர் பாருங்க, எனக்கே தெரியாது என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. எனக்கு தெரியாது என்று வந்தவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை எல்லாம் முற்றுகையிட்டாங்க. அப்ப கடுமையான முற்றுகை கிடையாது, சும்மா கண்காணிக்கிறது, போறது வாரது என்று. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இங்க வாங்க, மக்கள்கிட்ட நீங்க பேசக்கூடாது, வீட்டிலிருந்து வரணும், தொழுகை நடத்தணும், ஜும்மா நடத்தணும், இது மட்டும்தான் உங்க வேலை என்று சொன்னார்கள். அப்ப தொழுகை நடத்தினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். தொழுகை மட்டும் நடத்துவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போன பிறகு ஜும்மா பெயர்கள் நிகழ்த்து கொண்டு இருக்கும்போது ஒருவர் எழுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பிடித்து கீழே இழுத்தார், கல்லால் தாக்கினார், மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அடுத்தும் தடை விதித்தார்கள், உஸ்மானை தொழுகை நடத்தக்கூடாது, ஜும்மா நடத்தக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி கடுமையான முற்றுகையிட்டு விட்டார்கள். சண்டாள பாவிகள் வீட்டை விட்டு வெளியே வரல. இங்க பாங்கு சொல்லப்படும், பாங்கு சொல்லி தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஹலிஃபா அவர்களே தொழுகைக்குண்டான நேரம் வந்துவிட்டது, வாருங்கள் தொழுகை நடத்த என்று பாங்கு சொல்லும் முஅத்தின் அழைப்பு கொடுப்பார். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களால் வர முடியாது. வருவதற்கு ஆசை, உள்ளம் அழுகிறது. வருவதற்கு ஆசை, உள்ளம் அழுகிறது. என்னால் வர முடியவில்லையே, போக முடியவில்லையே, மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்த முடியவில்லையே,
என்று உள்ளம் அழுகிறது. ஃபர்ஸ்ட் முற்றுகை, அதுபடி யாருக்கும் பேசக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது, ஜும்மாவும் நடத்தக்கூடாது என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்து உணவு முக்கியமான அத்தியாவசியான தேவை, இவைகளையும் தடை செய்தார்கள். தண்ணீரையும் தடை செய்து விட்டார்கள். உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, உஸ்மானுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ அதையும் எல்லாம் செய்கிறாங்க, சண்டாள பாவிகளா, தண்ணீர் முக்கியமான ஒன்று, ஏன்பா இந்த மாதிரி செய்கிறீங்க என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு செய்த தியாகத்தை, மதீனா நகரம் பஞ்சத்தால் வாடிய போது பீரு ரூமா என்ற கிணற்றை தன்னுடைய சொந்த காசால் வாங்கி பல ஆயிரம் கிரகத்தை கொடுத்து மக்களுக்கு அன்பளிப்பு செய்த அந்த கிணற்றின் நீரை கூட குடிக்காமல் தடுத்து விட்டீர்கள் சண்டாள பாவிகளே, இஸ்லாத்திற்காக வேண்டியவர்கள் தியாகம் செய்தார் இந்த உஸ்மான் என்று அறிஞர் அவர்கள் உரை நிறுத்துகிறார்கள். எதையுமே அவங்க கேட்கல, எதையுமே கேட்கல. இப்படி பல நாட்கள் ஆகிவிட்டது, 20 நாட்கள் 25 நாட்கள் ஆகிவிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டையும் சுற்றி சில சஹாபாக்கள் ஹசன், ஹுசைன், மர்வான், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற பெருமுழு சஹாபாக்கள் பாதுகாப்புக்காக நிற்காங்க. இவங்களை எதுவுமே செய்யக்கூடாது என்று பக்கத்து வீட்டு சோறு மீது மேலே ஏறி உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள் புகுந்து அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை பிடிக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஹம்மது இந்த தாடியை பிடிச்சி தான்பா அவங்களுடைய வாப்பா என்னுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்துருக்காங்க, அந்த தாடியை பிடிச்சி நீ கொலை செய்ய வாரியா கேட்காங்க. இந்த தாடியை பிடிச்சி தான் அவங்க வாப்பா என்னுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தாங்க, அந்த தாடியை பிடிச்சி கொலை செய்ய போறியா? இந்த வார்த்தையை கேட்டவுடன் தாடியை விட்டு விட்டு வெளியேறி விட்டார் முஹம்மது. அதற்கு பிறகு ஒரு 3 நபர்கள் உள்ளே புகுந்தார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்று இரவும் கனவு கண்டார்கள் நபிகள் நாயகத்தை, உஸ்மானே இன்று கொலை செய்யப்படுவீர், என்னிடம் வந்து நோன்பு திறப்பீர் என்று நோன்பு வைத்திருந்தார்கள். குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டு இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எதிரிகள் தாக்கினார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனில் அவருடைய இரத்தம் பட்டது. அதே நிலையில் மரணித்தார்கள். அதற்கு முன்பு, கொலை செய்வதற்கு முன்பு உஸ்மான் ரலியல்லாஹு கேட்காங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையா கொலை செய்வீங்க? என்னை கொலை செய்வதா இருந்தால் 3 தவறுகள் செய்திருக்க வேண்டும். கல்யாணம் முடித்து விபச்சாரம் செய்திருந்தால் கொலை செய்ய வேண்டும். ஆனால் நான் இஸ்லாத்திற்கு முன்பும் விபச்சாரம் செய்தது கிடையாது, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் நான் விபச்சாரம் செய்தது கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனிதனை நீ கொலை செய்ய போறீங்களே, இந்த தப்பு நான் செஞ்சிருக்கேனா? கல்யாணம் முடித்திருக்கேன், விபச்சாரம் செய்திருக்கேனா? செய்யலை. யாரையும் கொலை செய்திருந்தால் என்ன கொலை செய்யலாம், நான் யாரையும் கொலை செய்தது கிடையாது, இந்த பாவம் நான் செஞ்சது கிடையாது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரை கொலை செய்யலாம், அது நான் செய்யலை. இந்த 3 தவறுகள் இருந்தால்தான் ஒருவரை கொலை செய்ய வேண்டும். 3 தவறும் செய்யாத மனிதரை யாபா கொலை செய்தீங்க? நான் என்ன தப்பு செஞ்சப்பா? தொழுகை நடத்த விடல, ஜும்மா நடத்த விடல, எனக்கு உணவு கொடுவதற்கு தடையா இருக்கீங்க, நான் மக்களுக்காக வேண்டி சொல்லி காட்டக்கூடாது, மக்களுக்காக வேண்டி வீர ரூமா என்ற கிணற்றை வாங்கி அனுபவிப்பு செஞ்சேன், அந்த கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு நீரை கூட குடிக்காம தடுத்து விட்டு கொலை செய்ய வாரீங்களா என்று கேட்டபோது ஒருவர் தாக்கினார், இன்னொருவர் தாக்கினார், ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய கவலை சஹாபாக்களுக்கு என்பதை பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா உஸ்மான், ஒரு நாள் அநியாயக்காரர்களால் நீங்கள் படுவீர்கள். உஹது மலை நிற்கும் போது உஹது மலை ஆடுச்சு. உஹது மலை ஆட்டத்தை நிறுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சித்திக்கும் 2 ஷுஹதாக்கும் நிற்கும் போது ஏன் ஆடுகிறாய் கேட்டாங்க. உஹது மலை ஆட்டத்தை நிறுத்தி கொண்டது. ரசூலுல்லாஹ் முன்னாலே சொன்னாங்க, 2 ஷஹீத் என்றால் உமரும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முன் அறிவிப்பு அங்கே நிகழ்ந்தது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள் ஷஹீதின் மூலமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இங்கே சம்பவம் அவர் சொல்லுடைய வரலாறுல நமக்கு பாடம் என்னவென்றால், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகத்தை போன்று நாம் தியாகம் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். ரசூலுல்லாஹ் அவர்களை நேசித்ததை போன்று நாம் ரசூலுல்லாஹை நேசித்தால் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று பதவியில் இருக்கும் போது அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்யணும். பதவியில் இல்லாத ஆளுகளுக்கு பொறுப்பு கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்ற ஒரு பாடமும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் இன்று நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டால் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. நமக்கும் இஸ்லாத்திற்காக செய்யக்கூடிய தியாகத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தையும் பெறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.